வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமாவெங்கன். வண்டி வாகனங்கள் விபத்து யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். குழந்தைகளுக்கு வண்டி வாங்கி கொடுக்கும்போது இவங்க சரியா ஓட்டுவாங்களா, இவங்களுக்கு அதில் ஏதாட்டி பிரச்சனை இருக்குதா, என் பையன் வண்டியில் போகிறான், அவனுக்கு ஏதாட்டி ப்ராப்ளம் இருக்குமா. இப்போ நிறைய லக்னக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் பிரச்சனையை கொடுக்குமானா கொடுக்கும். உதாரணமாக சிம்ம லக்னம் பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னத்துக்கு வண்டிகளில் பிரச்சனை இருக்குமானா இருக்கும். வண்டிகளுக்கு அதிகமான செலவு அப்படிங்கிறது அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இங்கே சொல்லலாம். அதே மாதிரி மேஷ லக்னமாக வரும்போது வண்டி வாகனங்களுக்காக விரயம் அப்படிங்கிறது அதிகமாகவே அங்கே கொடுக்கும். இப்போ இந்த 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது வண்டின்னா மாற்றிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. சிலர் 3 வருஷத்துக்கு ஒரு வண்டி, 4 வருஷத்துக்கு ஒரு வண்டி, அதுக்கப்புறம் பழசை கொடுத்துட்டு புதிய அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தன்மை தான் இவங்களுக்கு இருக்கும். ஒரு வண்டியை உருப்படியாக வச்சுக்க மாட்டேங்கிறாங்க என் மைய. அம்மாக்கள் சொல்வதை கேட்டிருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு பழைய வண்டிங்கிறது யோகம். மேஷ லக்னக்காரங்களுக்கு பழைய வண்டி வாங்கலாமானா நல்லாயிருக்கும். பழைய வண்டி வாங்கி பயன்படுத்தலாமானா அக்ஷய லக்னம் மேஷ லக்னமாக செல்லும் போது, அதுவும் இந்த அஸ்வதி நட்சத்திரம் வரும்போது பழைய வண்டிங்கிறது வாங்கலாம், சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் பாவகத்தை சனி பகவான் பார்த்தால் பழைய வீடு பழைய வண்டியோட அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அவங்களுக்கு அது லாபமாக அமையுமானா கண்டிப்பாக லாபமாக அமையும் அப்படிங்கிறதே சொல்லலாம். சிலருக்கு புது பைக்கு இப்போ இறங்கி ஓடுற பைக்கு தான் வேணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன லக்னம் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம்.